சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல அக்ஷய்குமார், அபிஷேக் பச்சன், சஞ்சய் தத் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஹவுஸ்ஃபுல் 5. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டன்ல இருக்கக்கூடிய 7வது பணக்காரரான ரஞ்சித் அப்படிங்கிறவருக்கு 100வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவருடைய மகன் தேவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கப்பல்ல அந்த விழாவை ஏற்பாடு பண்றாரு. பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. அப்போ இறக்குறதுக்கு முன்னாடி ஆலோகிராம் வீடியோல ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. தனக்கு ஒரு முதல் மனைவி இருக்கிறதாகவும், சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாலி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறதாகவும், அவன் தான் தன்னுடைய முதல் வாரிசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு போறாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் தேவுக்கும் ஒரு சிலருக்கும் தெரிய வருது. அந்த சமயத்துலதான் ரிதேஷ் தேஷ்முக், அக்ஷய்குமார், அபிஷேக் பச்சன் இந்த 3 பேரும் தான் தான் அந்த வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற வழியே இல்லாம தேவ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 3 பேரையும் கப்பல்ல தங்க வைக்கிறாரு. யார் உண்மையான வாரிசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாக்டர் வர வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகமுடி போட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றாங்க. சோ அந்த கொலையினுடைய பின்னணி என்ன, யாரு உண்மையான முதல் வாரிசு அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் பிரான்சிஸ் உடைய 5வது பாகமா இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க. டிரைவ், தோஸ்தானா போன்ற படங்களை இயக்கிய தருண் மன்சுகானி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை இயக்கிருக்காரு. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடல் காமெடி ரொமான்ஸ் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல கிளாமர் அப்படிங்கிறது ஓவர் தூக்கலாவே இருக்கு. காமெடி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை நம்மள ரசிக்க வச்சிருக்காங்க. பெரும்பாலான காமெடி காட்சிகள் அப்படிங்கிறது பார்த்து பழகி போன காட்சிகள் தான் இந்த படத்துல இருக்கு. அதே போல கிளிய வச்சு ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அது கேட்டு வரக்கூடிய காட்சிகள் அது எல்லாமே பயங்கர அலம்பரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல அக்ஷய்குமாருடைய முந்தைய ஹவுஸ்ஃபுல் படங்களுடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சு இந்த படத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல 3 கதாநாயகிகள் இருக்காங்க. அந்த 3 கதாநாயகிகளை விட வந்து பாத்தீங்கன்னா ரத்ன சிங் அவங்க காட்டுற அந்த கிளாமர் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா இருந்துச்சு. தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொன்ன மற்ற கதாநாயகிகளை. அதே போல இந்த படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காமெடியில சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பல இடங்கள்ல ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல சர்தார் படத்துல வரக்கூடிய அந்த டெரர் வில்லன் இருக்காங்க இல்லையா, அந்த வில்லனை வந்து இந்த படத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த படத்துல யார் தான் வில்லன் அப்படின்னு அந்த ட்விஸ்ட் ரிவீல் இல்லையா, அந்த இடத்துல செம மாசா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. மொத்தத்துல முதல் பாதியை விட 2ஆம் பாதியில சுவாரஸ்யத்தை இந்த படத்துல கூட்டியிருக்கலாம். விஷுவலா அந்த படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. பட் இந்த படத்துல சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட்டியிருக்கலாம். அடல் காமெடியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலாம். அது இந்த படத்துக்கு மைனஸ் அமைஞ்சிருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ்ஃபுல் 5 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான மூவியா தான் இருந்திருக்கு. பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுத்த ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.